வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் ஆவணி ஆவட்டம். நாங்க பூனல் மாத்துற தினம். யாரெல்லாம் இன்னைக்கு பூனல் மாத்துனீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆவணி ஆவட்டம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன முக்கிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன்ல காத்து இறங்கிடுச்சு. இப்ப நான் பேசுறச்ச 63 பாயிண்ட் நெகட்டிவ். சென்செக்ஸும் காத்த பிடுங்கியிருப்பாங்க. ஆனா, இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. சாயங்காலம் சிஏஎஸ்ன்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த சிஏஎஸ்ல என்னன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3% எதில் வேணால் போடலாம். ட்ரேடு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை க்ளோசிங் தான் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால, ட்ரேடு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லாததுனால, எவ்வளோ நம்பர் ட்ரேட் ஆச்சுங்கிறதுனால அழகாக ப்ரைஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பல முக்கிய செய்திகள் இருக்குது. முதல் முக்கிய செய்திகள், அமெரிக்காவில் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுங்கிறது 3.7லேயே நின்றுடுச்சு. இது ஃப்ரெட்டோட ப்ரிஃபர்டு கேஜ். கெவின் வார்ஸ் வாயை திறக்க முடியல. இப்படி டஃப்பு அப்படி டஃப்பு அதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஏற்றுவியா மாற்றுவியான்னு வந்துருச்சு. 65 மாதம், 12 மாதம் 1 வருஷம், 60 மாதம்னா 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம். ஸோ 6வது மாதம் கோயிந்தோ ஆயிடுச்சு. என்ன கோயிந்தோ? ஃபெட்டோட டார்கெட் பக்கத்தில் இல்லை. 2 எங்கே இருக்குது, 3.7 எங்கே இருக்குதுன்னு பர்சன்டேஜஸில் பாருங்கள். இன்றைக்கி பல பலூனில் காற்று இறங்கியிருக்கும். மெயின் பலூன் வந்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயும் இறங்கியிருக்கும், டாடா பவர்லேயும் இறங்கியிருக்கும். டாடா பவருக்கு ஒரு கம்பெனியோடு சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ரஷ்யன் கோல் மைன் வாங்கலான்னு பார்த்தாங்க. அந்த கோல் மைன் வாங்கலை. நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் இருந்தது. கடைசியில் 2 பேருமே கோல் மைன் வாங்கலை. ஆனால் டாடா பவர் தனியாக கோல் மைன் போட பார்த்தாங்க. அதனால் அந்த இன்னொரு கம்பெனிக்கு 400 மில்லியன் கட்டு அப்படின்னு சிங்கப்பூர் கோர்ட்டில் ஒன்று ஆர்டர் போட்டாங்க. டாடா பவர் 4% காற்று இறங்கிடுச்சு. தங்கம் விலை 70 ரூபாய் இறங்கிடுச்சு. ஏன் இறங்கிடுச்சுன்னா, சிம்பிள் மேட்டர் வந்து என்னென்னா, 3.7னால ஃபெட்டு ரேட்டு ஏற்றுவானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இறக்கியிருக்கிறாங்க. அதனால் இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஹையாக இருக்குது. நானும் இன்ட்ரெஸ்ட் கோல்டு இறங்கும் அப்படின்னு சொன்னது இந்த வாரிசு படுபாய் இப்போ நம்பி தான். அதனால் அவன் 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா கோல்டு குறையும். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றலைன்னு வைங்க, கோல்டு ஏறி எங்கேயோ போயிடும். நித்தியகண்டம் பூர்ண ஐஸ் மாதிரி மார்க்கெட் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்குது. அதே சமயத்தில் HDFC பேங்க்கு பெருசாக சிக்கிடுச்சு. ஆசையாக அமெரிக்காவில் போய் நாஸ்டாக்டில் லிஸ்ட் பண்ணாங்க. ADRல ஒரு பார்சி ஜவேரிங்கிற ஒரு பார்சி, அவன் அமெரிக்காவில் இந்த HDFC பேங்கை வாங்கியிருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு கார்ப்பரேஷனுக்கு டெபாசிட் பிடிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தது அமெரிக்கன் ப்ராக்டிஸ் படி அநியாயம். அதனால் கிளாஸ் ஆக்ஷன் சூட்டு போட்டு எங்கள் நஷ்டத்தை திரும்பி கொடு கக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அமெரிக்காவில் நியாயம் கோர்ட்டு எல்லாம் இருக்குது. கக்குன்னு கேட்டால் HDFCக்கு கக்கி ஆனோம். இந்தியா மாதிரி அப்படியே சும்மா 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டுட்டு சரி அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சு. அதனால் பட்டுக்குச்சு புட்டுக்குச்சுன்னு போயிடுத்து. இது வந்து HDFC நியூஸு. ஸோ அதனால் HDFC பேங்க் இன்னும் விழும். நம்ம விழ ஆரம்பித்தப்புறம் தான் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம மெதுவாக கன்சிடர் பண்ண ஆரம்பித்த 10% விழுந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் விழும் அப்படின்னு பார்த்தா புக் வேல்யூ வரைக்கும் இறங்கலாம். இப்போ 1.9 டைம்ஸ் புக்கு இருக்குது. அது வரைக்கும் காற்று இறங்கலாம். ஏத்தர்கிட்ட காசு இல்லையாம். ஏத்தருக்கு காசு தேவைப்படுது. ஹீரோ மோட்டார் கார்ப்பு வாரண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வாரண்ட்டுனா என்னென்னா, இந்த பஃபட் தாத்தா மாதிரி ஆளுங்க பண்ணுறது. இன்றைக்கி காசை கொடுத்து வச்சுருப்பேன், இன்றைக்கி விலையில் வாங்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் எப்போ வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் அது ஹீரோ கிட்ட சிக்கிடுச்சு. ஹீரோ அதை கஜம் பண்ணி சாப்பிட்றான், கஜம் கஜம்னு. ஸோ அதனால தான் ஹீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் எலக்ட்ரிக்கில் இருக்குது. அதே மாதிரி ஆயிலர்லேயும் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயும் அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு வந்தது 2 விஷயந்தான். ஒன்று ஃபைனான்சிங், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷனு.
நீ அவனை போய் மோட்டார் சைக்கிள் பண்ணு, கார் பண்ணுன்னா எப்படி பண்ணுவான்? அதனால் மற்றவனுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவான், காசை கொடுத்துருவான். டப்புன்னு அதை வந்து வேணுங்கிற சமயத்தில் மலைப்பாம்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவான். இப்போ மலைப்பாம்பு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டான். அதனால் ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டு மலைப்பாம்பு ஒரு சைடில் படுத்துருக்குது. அதே சமயத்தில் விப்ரோ சாஃப்ட்வேரை தனியாக பிரித்தா தான் வேல்யூ வரும்னு தாத்தா என்ன பண்ணார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்சியூமர் பிஸ்னஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணல, நானே வச்சுக்கிறேன்னாரு. அதில் முறுக்கு, தட்டை, சீடை இதெல்லாமும் விற்கிறாரு. ஃபிலிப்பீன்ஸ் கம்பெனியை வாங்குறாரு, இங்கிலாந்து கம்பெனியை வாங்குறாரு. அது மட்டும் நியூஸில் வருது. அந்த ஷேர் வேல்யூலாம் நம்மளுக்கு கிடையாது. ஏதோ வெள்ளைக்காரன் போட்ட ப்ரொட்டஸ்ட்டில் தனியாக பிரிச்சுட்டார் தாத்தா. தாத்தா நாய் வளர்க்குறார் போல இருக்குது. முன்னாடி பாம்பே தாத்தா நாய் வளர்த்த மாதிரி. அந்த நாய்க்கு டெய்லி பெட் ஃபுட் வாங்கினது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினச்சி நம்மளே பெட் ஃபுட் விற்றா என்ன, இந்தியாவில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெட் ஷாப் பெட்டு ஃபுட்டு ஆரம்பிச்சிட்டாரு. தாத்தா என்ன சொல்கிறாரு, டாப் 3ல் நாங்கள் வந்துடுவோம், டாப் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இது வந்து சூப்பர். இந்தியாவில் ஐடி growth இந்த வருஷம் தப்பிச்சிடும் 6%ங்கிறாங்க. மார்ஜின் மட்டும் ப்ரெஷரில் இருக்குங்கிறான். மார்ஜினில் ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணுவோம், கத்திரிக்கோல் எடுப்போம், அழைச்சி சக்குன்னு பண்ணுவோம். அதனால் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டு பார்த்தேன். டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறான், 15,000 வண்டி விற்கிறானா எலக்ட்ரிக் எவ்ரி மந்த்து. 7,000 15 ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த சின்ன வண்டிக்கு 6 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டான். அந்த 6 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது பயங்கர வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்குது. அதனால் குயிக்காக அது 20, 25, 30ன்னு போயிடலாங்கிறாங்க. அப்படி 25 போகிற வரைக்கும் மாருதி பூ பறிச்சுட்டு இருந்தான்னா ஏதோ ஒரே ஒரு மாடலை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் மாருதியோட லீடர்ஷிப்பே கொஸ்டினில் வந்துடும். அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வோடஃபோன் வந்து இங்கிலாண்டில் பெரிய பிஸ்னஸ்ஸு. அது பிரிட்டிஷ் டெலிகாம்னால தான் டெக் மஹிந்திரா ஆரம்பித்தாங்க. முதல்ல பிரிட்டிஷ் டெலிகாமோட சேர்த்து இந்தியாவில் டெலிஃபோனி சர்வீஸ் பண்ணுறது தான் கேஷுபாய் மஹேந்திராவோட பிஸ்னஸ் பிளானாக இருந்தது. கடைசியில் அது அந்த காலத்தில் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ பிரிட்டிஷ் டெலிகாமுக்கு சாஃப்ட்வேர் ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த டெக் மஹிந்திரா. மற்றதெல்லாம் நம்ம ஊரில் பிஎஃப்எஸ்ஐ ரூட்டால் வந்தது, இது டெலிகாம் ரூட்டால் வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வோடஃபோனுன்னு பிரிட்டிஷ் டெலிகாம் மாறினதில் வோடஃபோனோட சேர்ந்து ஒரு பேக்ட் போட்டிருக்கிறாங்க இங்கிலாண்டுக்கு. செமிகண்டக்டரில் இப்போ டாட்டாவும் நம்ம முருகப்பா குரூப் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சான். எல்என்டியும் தபால்னு குதிச்சிட்டாங்க அதில். ஸோ எல்என்டியும் உள்ளே பூந்து அதை பெருசாக்குறாங்க. என்மீடியாவோட ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் நாங்கள் 70% சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏஐ காப்பாற்றப்படும், ஏஐ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரன் பஃபெட்டை பற்றி ஒரு செய்தி. அதில் என்னென்னா, அந்த தாத்தா வந்து 2 பேரை வச்சுருந்தார், டெட் காம்ஸு, இந்த கிரேப் கேபிள்னு. வெல்ஷ்னர்னு இன்னொருத்தரை வச்சுருந்தார். இந்த டெட் காம்ஸ் என்ன பண்ணிட்டான், எப்படி இனிமேல் நம்மளுக்கு சிஇஓ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் நம்ம டாட்டா சொல்லிடலான்னு டாட்டா சொல்லி ஜேவி டைமண்டோட போய் சேர்ந்துட்டான். அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் என்னென்னா, அவர் விசா, மாஸ்டர், அமேசான்லாம் அவரோட ப்ராஜெக்ட்டு. அந்த ஆள் சீட்டுக்கு போனோன்னு காலி பண்ணோன்னே கிரேக் கேபிள் அதெல்லாம் வித்துட்டான். அந்த வித்த காசை தான் இதில் மற்ற கம்பெனி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுல போட்டிருக்கிறான். அதனால் டெட் காம்ஸு டாட்டா சொல்லிட்டு போய் இதில் சேர்ந்துட்டான். கேகில் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாமல் இந்த பிஎஸ்என்எல் டவரெல்லாம் இருக்குல்ல, அதை பல 1000 கோடிக்கு பில் போட மறந்துட்டாங்களாம் ஜியோவுக்கு. அது மட்டும் இல்லை, ஜியோவுக்கு ஒரு 11,000 கோடி இன்கம் டேக்ஸில் கணக்கில் சேர்த்ததை அந்த கமிஷனை அலோவ் பண்ணலையாம். ஐடிஏடின்னு ஒன்று இருக்குது, அப்பேலேட் ட்ரைபுனல். அது எப்படி நீங்கள் ஏவனுக்கு அப்ரூவ் பண்ணாமல் இருக்கலாம்? ஏவன் நினச்சதெல்லாம் அப்ரூவ் பண்ண வேண்டியது உங்கள் கடமைன்னு சொல்லி அவருக்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜியும் சேர்த்து 20 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இறக்கியிருக்கிறாங்க. அது ஏதோ ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டாக, அதாவது ஒரு பட்டன் தட்டினா அது 100-120 கிலோமீட்டர் கொடுக்குமா எலக்ட்ரிக்லேயே. இன்ஜினும் இருக்கும், பேட்டரியும் இருக்கும். அது டொயோட்டா பேட்டரியோட பெட்டர் பேட்டரிங்கிறாங்க. கார்லேருந்து நீங்கள் அதுக்கும் வீட்டுக்கு பிடிக்கலாம்.
இது வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டு எலக்ட்ரிக்குன்னு. ஆனால் விலை 25,00,000 ரூபா. 19 ஆச்சு 25, பட் 19 ஒன்றுமே இருக்காது, எல்லாமே 25,00,000 ரூபா. டாட்டா என்ன சொல்கிறான்னா, அந்த சைடில் நாங்கள் ஒரு வண்டி இறக்குறோம், ஆவன்யான்னு ஒரு வண்டி. நாங்கள் வந்து ஜேஎல்ஆர் வந்து எங்கள் கம்பெனி, சரின்னு ஒரு சைனா கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கிறோம். சரி என்ன சொல்கிறான், ஜேஎல்ஆருக்கு எனக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த பாடி லைசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் ஆவன்யான்னு ஒன்று போட்டுக்கங்கிறான். ஸோ டாட்டாக்கு மேலே ஆவன்யான்னு ஒன்று வரும். பஞ்சுலேருந்து ஹை எண்டு வரைக்கும் எல்லா எலக்ட்ரிக் காரும் டாட்டா இறக்க போகிறான். அதுக்கப்புறம் பிபிசிஎல் வந்து என்ன சொல்கிறான், பாரத் பெட்ரோலியம்மு எப்படி இந்த கவர்மெண்ட் எங்களை லாஸ் பண்ண வச்சிடுறாங்க, ஸோ அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் காமர்ஸில் போய் நாங்களும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட போட்டி போடுறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த செய்தி என்னென்னா, டிவிஎஸ் 10 லட்சம் வண்டி விற்றுட்டான்னு நம்மளுக்கு தெரியும். நான் எலக்ட்ரிக் வண்டியே தனியாக 10 லட்சம் விற்றுட்டேங்கிறான். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷல் மில்லியன் ஆர் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஸ்கூட்டர் வந்து 20 லட்சத்தை தாண்டி இருக்கும், ஏன்னா மற்றவெல்லாம் சேர்ந்து 10 லட்சத்தை தொட்டுட்டான். 3 மாதமாக மார்க்கெட் எழும்பலை, இன்றைக்கி எங்கே போகிறதான்னு தெரியல. 700 நாளைக்கு மேலே சென்செக்ஸு லைஃப் டைம் ஹை தொடலை. 2012 வரைக்குலேருந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. இதெல்லாம் சொன்னால் தப்பு, தேச துரோகி தான் நம்மளுக்கு தெரியும். இதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போகாதீங்கடா, அவன் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் மங்காத்த அடி உங்களை காலி பண்ணிவிடுவான்னு. சில பேர் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் தப்பாக போகணுன்ட்டு சொல்கிறேன்னு. ஐயா சாமி, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வச்சுருந்தா கூட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் உண்டு. நான் சொல்கிற எந்த ப்ராடக்ட்லேயும் கமிஷன் கிடையாது. அதனால் சில பேர் நான் சொல்கிறது தவறுன்னு சொல்கிறச்ச, இந்த கையிலேயே வச்சுருந்தா எவ்வளோ, நீங்கள் இன்னும் ஆடும் பண்ணாமல் விற்காமல் சும்மா அப்படியே உங்கள் அக்கௌண்ட்லேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டை வச்சுக்கிறதுக்கு இந்த அட்வைஸருக்கெல்லாம் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்கன்னு போய் பாருங்கள். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, 24 இண்டெக்ஸ் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள், நிஃப்டி 25 எங்கே இருந்ததுன்னு பாருங்கள், 26 எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி பாண்டில் போட்டிருந்தா 9லேருந்து 11%, 9 வச்சுப்போம். ஸோ 3 வருஷத்துக்கு 27% ரிட்டர்ன். அடுத்தது அந்த மாதம் வந்ததை நீங்கள் ஏதாவது குட்டியாக ஏதாவது மணப்புறம் மாதிரி ஸ்டாக்கை மாதம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இந்த படுபாவி ஐடிசியே கன்சிடர் பண்ணியிருந்தாலும் 17 ரூபா டிவிடெண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டால் 9ங்கிறது 12 ஆகிடுது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை அந்த 1 லட்ச ரூபா பாண்டில் போடாமல் மியூச்சுவல் ஃபண்டே வச்சுருந்தீங்கன்னா 36,000 ரூபா லாஸு. அப்படின்னா அங்கே இருந்தவங்க 3 லட்ச ரூபா அக்கௌண்ட்டு 3 லட்ச ரூபாவே இருந்திருக்கும். இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அது 3,36,000 ரூபா ஆகியிருக்கும். இப்போ இனிமேல் ரெண்டும் ஒரே சைஸில் காம்பவுண்ட் ஆனால் எவ்வளோ நாளில் இதுவும் 8% காம்பவுண்ட் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டும் 8-10% காம்பவுண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எது முன்னணியில் இருக்கும்? நீங்கள் லைஃப்பில் அதை பிடிக்கவே முடியாது. இந்த 36,000 தனியாக காம்பவுண்ட் ஆகுது, எவ்வளோ லட்சங்களை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுங்கிறத நீங்களே கீழே ஒரு 4 நிறைய கேல்குலேட்டர் இருக்குது, போட்டு பார்க்கலாம். இது இப்போ 3 மாதம், இன்னும் 1 வருஷம் இப்படியே இருந்ததுன்னு வைங்க, 36-48 ஆகிடும். 50%. அதாவது 10 லட்ச ரூபா 14,80,000 ரூபாவாக இருந்திருக்கணும். ஆனால் அது அங்கே 10லேயே இருந்ததுன்னா 50% லாஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் கெயின்ட். இதுதான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு. ரியாலிட்டி இதுதான். நான் 10 லட்ச ரூபாய்க்கு 4,80,000 ரூபா விட்றதா இருந்தால் தைரியமாக விடுங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி நாட்கோ, நம்ம தண்டமான நாட்கோ நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹1.50 பேக்கெட்டில் வந்திருக்கும். இதுதான் இன்றைக்கி செய்தி. மார்க்கெட் வீக்காக இருக்குது. மார்க்கெட்டில் விலை இறங்கிட்டே இருக்கிறதுனால மணப்புறமும் முத்தூட்டும் இறங்கி இருக்குது. பட் நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்சோட ரொம்ப ஹையாக இருக்குது, பார்த்து வழிக்கிட போகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி,
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.